ஹாய் ஹலோ லோலி பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 33 இயர்ஸ் ஆஃப் அஜிதிசம். 26 வருஷமாக ஒரு ஃபேன் பாய் அஜித் சாருக்குண்ணா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக திருப்பி இந்த சவுத் சினி டாக்கி ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்போவுமே என்னுடைய அந்த ஃபேன் பாயிசம் ஒரு வீடியோவாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தீர்க்கமாக இருந்தேன். பட் என்ன அப்படின்னு சொன்னால், சில வினைகளுக்கு எதிர்வினை நடக்கிறப்ப நம்ம பேசி தான் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 33 இயர்ஸ் ஆஃப் அஜித்திசம். ஸோ இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்றதுக்காக ஒரு ஃபோட்டோ வேறு சுரேஷ்சந்திர சார் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ ஆக்சுவலாக அவர் அஜித் சார் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு போட்டிருந்தாருன்னா இப்போது நான் இதை பற்றி பேசியிருக்கவே மாட்டேன். பட் என்ன அப்படின்னு சொன்னால், கூட நிறைய டேரக்டர்ஸ், அப்புறமா நம்ம இசையமைப்பாளர் அனிருத் இவங்கெல்லாம் சேர்ந்துருந்தாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே அந்த அனுமானம் வரும் இல்லையா, அடுத்தடுத்து நம்ம அஜித் சார் நடிக்க போகக்கூடிய அந்த இயக்குனர்கள் இவங்க தானா. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு நான் பிளான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம அஜித் சார் அந்த ரேசிங் டைமில் இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் பேசியிருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு பர்சனலாக அப்படி தோணுச்சு. யாரெல்லாம் அந்த டேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுத்தை சிவா, அதுக்கப்புறமா ஏஆர் முருகதாஸ் சார், அப்புறமா நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர்கள், அதுக்கப்புறமா நம்ம மனு ஆனந்த். எனக்கு அதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மனு ஆனந்த் அவர்கள் இடம்பெற்றது. ஸோ இதெல்லாம் லைனப்ஸ் அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் வழக்கம் போல் சிவா சாரை பார்த்த உடனே ஒரு குரூப்புக்கு பயங்கரமாக மீண்டும் சீத்தாவா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயங்கரமாக கொதிச்சிருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் சினிமா, அஜித் சாருடைய பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் லிஸ்ட்டுன்னு இருக்கும் இல்லையா, அதில் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸில் சிறுத்தை சிவா இருப்பாப்பில். ஸோ அது என்றைக்குமே மாறப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் அவர் படம் பண்ணுறாரு பண்ணலை, அதை தாண்டி அஜித் சாருடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பெஸ்டி. ஸோ அதனால் அவர் இருக்க போகிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ ஏஆர் முருகதாஸ் சார் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாட்டி படம் பண்ணலான்னு சொல்லி இப்போது ஒரு 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 5 to 6 இயர்ஸ்க்குள்ளே பண்ணலான்னு சொல்லி அது வேறு ஆக்டர்ஸ்க்கு மாறி போச்சு. பட் இந்த தடவை மிஸ் ஆகாது அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார்ப்போம். ஸோ அதே மாதிரி மனு ஆனந்த், எஃப்ஐஆர் அண்ட் மிஸ்டர் எக்ஸ், இது 2 படத்தை, ஒரு படம் வெளிவந்துருச்சு, இன்னொரு படம் ரிலீஸ்க்கு காத்துட்ருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்ருக்கு நினைக்கிறேன். ஸோ அவருமே இந்த லிஸ்ட்டில் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இந்த இப்போ உள்ள ஜென்ரேஷன், கரண்ட் ஜென்ரேஷன் டேரக்டர்ஸ் கூடலாம் நம்ம அஜித் சார் ஏன் படம் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்ற அந்த ஒரு ஆதங்கம்லாம் நமக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி அடுத்தடுத்த படங்கள் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ 33 இயர்ஸ் ஆஃப் அஜிதிசம். ஸோ கண்டிப்பாக மேன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், அதில் டவுட்டே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்ற அந்த பாயிண்ட் போதும். நீ என்னவா இங்கே மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்றது நீ டிசைட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் அதாங்க நமக்கு பிடிச்ச விஷயத்தில் நம்ம ரொம்ப தீர்க்கமாக ட்ரை பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட தான் கற்றுக்க முடியும். ஏன்னா அதைத்தான் அவர் பண்ணிகிட்ருக்கார். எத்தனை வயசான என்னங்க, எனக்கு மோட்டார் ரேசிங் பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்குன்னு சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லாமல் அதுக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணி அதில் சக்ஸஸ் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த வகையில் என்றைக்குமே அஜித்குமார் அப்படின்ற அந்த நடிகர் எனக்கு பர்சனலாக ஒரு குரு துரோணர் அப்படின்ற அந்த லிஸ்ட்டில் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இதுவரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஃபாலோ பண்ணது. ஏன்னா ஒவ்வொரு விஷயமே அவர் படத்தில் அவர் சொன்ன விஷயங்கள், அதுபோல் ரியல் லைஃப்பில் அவர் கடைப்பிடிக்கக்கூடிய சில விஷயங்கள், இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றப்ப கண்டிப்பாக நம்ம அதை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா குறிப்பாக அந்த நேர்மையாக இருக்கிறது அடுத்தவனுக்காக கிடையாது, நம்மளுடைய மனசாட்சிக்கு அப்படின்னு சொல்கிறது உண்மையிலேயே 100% நமக்கு அது ஒரு உறுத்தலாகவே இருக்கும். என்றைக்காவது நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆஹா அன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணவே அப்படின்றது நமக்கு உறுத்தலாகவே இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நமக்கு எல்லோரும் டீச் பண்ணிட்டு போவாங்க. பட் சில பேர் நமக்கு பிடிச்சவங்க சொன்னால் தான் நம்ம அடா ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் எனக்கு அவர் குரு தான், மென்டர் தான், அதில் டவுட்டே கிடையாது.
அப்புறமா இப்போ அந்த 33 வருஷத்துக்கு வந்து ஒரு பெரிய அறிக்கை மாதிரி கொடுத்துருந்தாப்புல. அதுலேயுமே நிறைய விஷயங்கள் எனக்கு எப்போவுமே நம்பர்ஸ் மேலே பெரிய ஈடுபாடு கிடையாது. ஸோ அதுலேயே முடிஞ்சு போச்சு. அதாவது இப்போ நிறைய பேர் சொல்லிட்டுருக்குறான், என்னடா இப்படிலாம் படம் பண்ணிகிட்ருக்காரு அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறான். இப்போ நிறைய உச்ச நடிகர்கள் பண்ணக்கூடிய பல விஷயங்களை இவர் வந்து அவருடைய இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே பண்ணி முடிச்சிட்டார் அப்படின்றது தான். ஏன்னா இப்போது அஜித் என்ன பண்ணார், வெறுமனை வந்து அப்படி நடந்து போனார், வெறுமனை வந்து அப்படியே ஏதோ இந்த மாஸ் அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் கொஞ்சம் அப்படியே நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட அவர் படத்தில் ஒரு டைலாக்கே தான், நீ எல்லாம் இப்போ பிறந்திருக்கவே மாட்டே அப்படின்ற மாதிரி தான். இப்போ நிறைய பேர் சொல்கிறான் இல்லையா, வெறுமனை நடக்க தானே செஞ்சார், இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ணார் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான் பாருங்கள். எதுவுமே தெரியாமல் தற்குறித்தனமாக அவனுக்கெல்லாம் சொல்கிறேன். அதாவது சிட்டிசன் படம் வர்றப்போ வந்து மேபி நீ பிறக்காமல் கூட இருக்கலாம். நாங்கள் வந்து அப்போ குட்டி பையனாக உட்காந்துட்டு ஓ மை காட், அது வந்து அப்படி ஒரு 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 இம்பேக்டை க்ரியேட் பண்ண படம். சரியா, வரலாறு படத்தெல்லாம் பார்த்துட்டு என்னம்மா நடிக்கிறாரியா மனுஷன் அப்படின்ற மாதிரி பார்த்த ஆட்கள், வாலி, இப்படி ஒவ்வொரு படமும் நம்ம சொல்லிட்டே போகலாம். வில்லன் இப்படி வந்து வரிசையாக லிஸ்ட்டு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போ வந்து சில பேர் நடிக்கிறத வந்து ஆகா ஓகோன்னு கொண்டாடுறது எல்லாத்தையுமே நாங்கள் அப்போவே கொண்டாடி தீர்த்துட்டோம்டா அப்படின்றது தான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். நீ இப்போ பார்க்குறப்ப, நீ தேட்டரில் போய் பார்க்குறப்பையோ அல்லது ஏதோ டிவியில் போடுறப்ப பார்க்குறப்பையோ அவர் நடித்த படங்களில் வந்து, ஆனால் அந்த வெறுமனை நடந்து வந்தே அந்த ஆறா கொடுக்கறது ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ஒரு தனி கட்ஸு வேணும், தனி திறமை வேணும். அது வந்து மேபி நீ ரசிக்கக்கூடிய உன் தலைவனுக்கு அந்த ஆறா அமையல போல இருக்குது. அதுக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போது இந்த 2025 பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஆக்டர்ஸுமே ஏதாவது ஒரு வகையில் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வச்சுருக்கிறாங்க. அது வந்து ஆடியோ லான்ச்சாக இருக்கலாம், அல்லது ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்று ஃபேன்ஸ் மீட்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. பட் எதுவுமே இல்லாமல் ஆக்சுவலாக அஜித் சார் வந்து மங்காத்தா ரிலீஸ் ஆன டைமில் தான் அந்த மன்றத்தை கலைச்சார் 2011. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்தில் கொஞ்சமாவது அந்த அந்த வெறித்தனம் பிடித்த அந்த ரசிகர்களுடைய கூட்டம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கூடியிருக்குமே தவிர்த்து குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும். அன்னைக்கு நான் எந்தெந்த முகங்கள் எல்லாம் வந்து அஜித் ரசிகனாக பார்த்தனோ அந்த முகங்கள் இன்றைக்குமே அஜித் ரசிகனாக தான் இருக்குது. அப்படின்றதுனால ஒரு விஷயம், அந்த லாயல்ட்டி அது வந்து சொல்கிற மாதிரி தான். அது வந்து ஒரு தடவை அவர் மேலே ஒரு ஈடுபாடு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்றைக்குமே அது ஒரு ஷேக்கபிள், நான் ஷேக்கபிள் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களை எல்லாத்தையுமே ரசித்தா கூட தலைவன் அப்படின்னு சொன்னால் அவர் ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி மைண்டில் வந்து அப்படியே சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, அப்பப்போ இவர் இப்படிலாம் பண்ணாமையே இந்த மாதிரியான ஒரு நம்பர்ஸ், அதே மாதிரி இவருடைய இந்த ஸ்ட்ரீமிங் பார்ட்னர்ஸ் டிஜிட்டலாக இருக்கட்டும் இல்லை சேட்டலைட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் இவ்வளோ பண்ணுது. ஒருவேளை இவரும் மற்ற நடிகர்கள் மாதிரி தன்னுடைய படங்களை வந்து ப்ரமோஷன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அதே மாதிரி அந்த ஆடியோ லான்ச்சு அல்லது பிஆர் மீட்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இவருடைய இம்பேக்ட் என்னவாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் பல வாட்டி யோசித்து பார்த்துருக்கேன். அதெல்லாம் வேண்டாம், நமக்கு அதெல்லாம் தேவை கிடையாதுரா, படம் நடிக்கிறோம், அது நம்மளுடைய வேலை, அதுக்கு நான் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, நான் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு நான் பாட்டுக்கு அடுத்து என்ன எனக்கு பிடிச்சிருக்கோ அதை நான் பார்த்துட்டு போகிறேன். அந்த கேப்பில் நான் வந்து அடுத்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்றதையும் நான் ஃபைனலைஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணுறாரு பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து அடிச்சிக்கவே முடியாது. நீங்கள் வந்து 1000 சொல்லலாம், அதுக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டு கூட வைக்கலாம். ஆனால் அந்த குற்றச்சாட்டு எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவருடைய அந்த ஓப்பனிங் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதே பண்ண முடியல. திடீர்னு பார்த்தா ரொம்ப சூப்பராக ஒரு மாசாக ஒரு படம் ஒன்று பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா அவர் எதுவுமே இல்லைப்பா, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாரு. அதோடைய அந்த இம்பேக்ட் என்னவாக இருக்கும், அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. நான் ஒன்று யோசிச்சிருக்கேன், இதை நான் கண்டிப்பாக என் ஆடியன்ஸ்க்கு நான் கொடுப்பேன் அப்படின்ற அந்த ஒரு 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 ட்ராவல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த கட்ஸ்லாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. எப்போ என்ன நம்மளை விட்டு ஃபேன்ஸ்லாம் போயிடுவாங்களோ, எப்போ நம்மளுடைய அந்த தொழில் என்னவா பாதிக்கப்படும், அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் யோசிக்கிற இந்த காலத்தில் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் இது ஒன்று பண்ணுறோம்,
இது போய் சேரும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் பண்ணுறது இருக்கு இல்லையா. இதை தான் சொல்கிறேன்ல, இதை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக இங்கே வந்து பல பேர் பலவிதமாக பேசினா கூட ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. இது எல்லாம் பண்ணாமல் இப்படி ஒன்று பண்ணுறான்ல ஒருத்தன், அப்போ அது வந்து இவ்வளவும் பண்ணி இவங்க ஒன்று பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ணாமல் இப்படி இருந்தால் கூட அது வந்து எனக்கு என்னமோ பேலன்ஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. பட் என்ன தான் நம்ம இதெல்லாம் சொன்னால் கூட எண்ட் ஆஃப் தி டேயில் பேசு பொருள் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்குது. அதில் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அதையும் ஒரு கை பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் தாட். அவர் பண்ண பல விஷயங்கள் பார்த்தாச்சுங்க. சினிமாவில் இருக்கக்கூடிய உச்சத்தையும் பார்க்குறப்பையும் பார்த்தாச்சு. அந்த ஒரு 40, 35, 36 வயசுலேயே அந்த அதிகமான ஒரு எப்படி சொல்கிறது, இந்த கேரக்டர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஒரு அசாத்தியமான திறமை வேணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையுமே கேஷுவலாக பண்ணிட்டார் மனுஷன் அப்போவே. இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு ஏன் அஜித் ஏன் இப்படி பண்ணுறாரு, ஏன் அஜித் ஏன் இந்த மாதிரி படங்கள் பண்ணுறாரு, அவருக்கு இப்போ இப்படி பண்ணணும்னு தோணுது, அதனால் அதை பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. இதில் என்னத்தை நம்ம கொண்டு போய் நீங்கள் குறை சொல்ல போகிறீங்க அப்படின்றது தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ. நீ குறை சொல்கிறவங்க குறை சொல்லிட்டு தான் இருக்க போகிறேன். நான் ஒன்று டிசைன் பண்ணி வச்சுருக்கேன், என்னுடைய கரியர் ஷேப் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இப்படி சொல்கிறது, அவர் சொல்கிற மாதிரி தான் ஒவ்வொரு மணித்துளியும் அவர் டிசைன் பண்ணது தான் அவரோட லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது தான் ஆக்சுவல் ஃபேக்ட்டு. ஸோ இந்த 33rd இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா எனக்கு ஒரே ஒரு பர்சனல் விஷ் தான். சார் வந்து அந்த டேரக்டர் கூட படம் பண்ணணும், இந்த டேரக்டர் கூட படம் பண்ணணும், அது அப்படி இப்படின்றால் நிறைய நம்மளுக்கு ஒவ்வொரு வாட்டியுமே நிறைய ஆசைகள்லாம் இருந்திருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி இப்போது இந்த 2K குட்டி குஞ்சான்ஸ்லாம் ரொம்ப உதார் விடுறது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்றது ஒரு விஷயத்தை தான் ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது தியேட்ரிக்கல் ரன் மட்டும் இதில் எங்கால் ஒரு சம்பவம் பண்ணிட்டாருன்னா போதுங்க, அதுக்கப்புறமா எங்களுக்கு அதை வேறு என்ன கவலையும் கிடையாது. அதாவது அதுவுமே அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு நம்பர்ஸில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார், அது நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது. பட் ஒரு ஃபேன் பாயாக நமக்கு வந்து மைண்டில் என்ன ஒரே ஒரு விஷயம் ஓடுதுன்னா, ஒரு தடவை எல்லா மித்தையும் எல்லாத்தையும் அடித்து உடச்சி ஓரமாக உட்கார வச்சுக்கிட்டு என்டையர் வேர்ல்டும் திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு கண்டென்ட் ஒன்று பண்ணி இங்கே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திருப்பி காட்டணும் அப்படின்றது தான். இப்போவும் நான் சொல்கிறேன், அவருடைய படங்களுடைய பட்ஜெட் கம்பேர் பண்ணுறப்ப இங்கே ஒரு ப்ராஃபிட்டபிள் படங்கள் தான் கொடுத்துட்ருக்கிறாரு. நிறைய பெரிய நட்சத்திரங்கள் கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜை விட அவருடைய படத்துடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்றது ஜாஸ்தி தான். அப்புறமா இப்போ இந்த நோட்டீஸ் அதில் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய ரசிகர்களை என்னுடைய சொந்த விஷயத்துக்காக என்னுடைய சொந்த முன்னேற்றத்துக்காக நான் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம் நிறைய பேருக்கு உள்ள குத்தும். இப்போ அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, இப்போ வந்தவங்க, இன்னும் அடுத்து ஃப்யூச்சரில் மேபி நிறைய பேர் வரலாம், அவங்க எல்லாரையுமே கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஆள் வேறு மாதிரி ஒரு ஜோனில் இருக்காருயா அப்படின்ற மாதிரி தான், அது ஒரு ஜென் நிலையில் தான் இருக்கார் அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ நான் மறுபடியும் எப்போவுமே இந்த வீடியோஸ்லாம் முன்னாடி பழைய சேனலில் இருக்கிறப்ப நான் சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான், ஒவ்வொரு வாட்டியும் நம்மளை வந்து எந்த விதத்துலேயும் அப்படியே கீழே நீங்களாம் தலை குனிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கிறாரு. பட் நம்ம கூட அப்பப்போ சில விஷயங்களில் அவரை வந்து என்னப்பா அஜித் சார் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் எதையுமே பண்ணாமல் அப்படி ஒரு விஷயத்தை தான் அவர் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை டு ஃபாலோ ஹிஸ் பாத், அது எந்த விஷயமா இருக்கட்டும். ஏன்னா நான் ஸ்ட்ரிக்டாக ஒரு 100% ஃபாலோ பண்ண முடியுமானா நான் சொல்ல மாட்டேன். பட் ஓரளவுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ நான் அதைத்தான் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், நாம் நம்ம வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். அதுதான் அவர் சொல்லக்கூடிய வழி தடம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்றா பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளவு சோஷியல் மீடியா, இவ்வளவு மீடியாக்கள் இருக்கிற இந்த காலத்திலேயே அவருக்கு எதிர்த்து இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்கன்னா, எதுவுமே இல்லாமல் வெறுமனே பிரிண்ட் மீடியா மட்டும் இருக்கிறப்ப என்ன பாட்டம் பண்ணியிருப்பாங்க. எத்தனை நல்ல படங்களை வேனுக்குனே ஃப்ளாப் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை கிடையாது, ரியாலிட்டி. ஏன் பல பேரை இங்கே கிட்டத்திலே சேர்க்க மாட்டேங்காருன்னா சும்மா ஒன்றும் சேர்க்காமலாம் இல்லை. ஆமாம் மக்களே.